ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஜோனோ தமிழ் பேசுகிறேன். ஓகேங்களா, அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாப்பி சாப்டர் 3ல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, போன பார்ட் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். எதில் விட்டோமோ அதுலேருந்து தான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணேன். பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து சாகணும் காய்ஸ், அதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இல்லை நம்மளால் வேன் எவ்வளோ போனாலும் இதுக்கு மேலே போக முடியல காய்ஸ். ஓகேங்களா, இப்போ தான் செத்தாச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி வீடியோ பார்க்கவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஓகேங்களா, ஓகே போல இடத்துக்கு வந்தாச்சு. வேனிங்க சுத்தாலும் உதயத்துக்கு கூட்டாமே வானுங்க, இங்கே சுத்தாலும் உதயத்துக்கு கூட்டாமே வானுங்க. ஓகேங்களா, ஓகே கீழே தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். உள்ளே ஜம்ப் பண்ணிப்போமா கைஸ். ஓகேங்களா கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வண்டி புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் அது மேலே ஏறி உட்கார முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா போன பாட்டில் அதாவது டூல்னு நினைக்கிறேன், அந்த இதை வச்சு நம்ம உடைப்போம்ல, அந்த பொருளில் ட்ரெயின் சின்ன ட்ரெயின் மாதிரி இருக்கும், அதை வச்சு கதவை உடச்சி வெளியே போவோம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த காதை வச்சு உடச்சி வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமில் ஒருத்தனை புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 3ல் எனக்கு விளாண்டு முடிக்கும் போது தான் தெரியும். ஓகேங்களா, ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. ஓகேங்களா, போய் ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே நான் வந்து ஸ்பீட் பண்ணிடுறேன், ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. இவன் நடந்துகிட்டே இருக்காங்க, ரொம்ப தூரம் போகணும். அதுக்கடுத்து தான் கொஞ்சம் பசில்லாம் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த பசில் காமிச்சா தான் கொஞ்சமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் ஓடுறதே காமிச்சிருந்தேன்னா எப்படி சொல்கிறது, பல நாள் ஓடிட்டே இருக்கணும். ஓகேங்களா, கேம் வந்து கொஞ்சம் பெருசு, நான் தெரிஞ்சு 4 பார்ட் கிட்ட வரும். ஓகேங்களா, ப்ளஸ் 4 வந்துடும்னா 5 பார்க்க வாய்ப்பு இல்லை, 4லேயே நான் முடிச்சிடும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா லைட்டு கொடுத்துருக்கானுங்க எப்பயும் போல தான். அதாவது இந்த லைட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பவர் மாதிரி. ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல போய் நீங்கள் வைக்கணும், அந்த இடத்துல வச்சிங்கன்னா அங்கே பவர் சப்ளை வரும். ஓகேங்களா, ரெண்டெண்ணா இருக்குது, ரெண்டுத்தையும் வச்சிரும். அதாங்க ஷாப்பனாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே அப்படியே மேலே ஏறுவோம். இந்த கேமில் ஸ்டெப்பு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஓகேங்களா, கிராணி கேம் இருந்துச்சுன்னா டக்கு போக்குன்னு சவுண்டெல்லாம் வரும், அந்த மாதிரி இல்லை எதுவும் இருக்காது. அதேமாதிரி இந்த பாப்பி கேம் பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் தாங்க. கேமெல்லாம் எனக்கு பயமாக தெரியல. ஓகேங்களா, இந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்குல்ல, அது மட்டும்தான் கொஞ்சம் ஃபியர் ஆஃப் பயம். ஓகேங்களா, கேட்டு தான் வந்துட்டு இவ்வளோ போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கேம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது. அதாவது எப்படி சொல்கிறது, சவுண்டு வச்சு தான் கேமே இருக்குது அப்படிங்களாம். அதாவது பஸ்ஸில் அப்போ கூட அவ்வளோ இருக்காது. நார்மலாக நீங்கள் ஓடுவீங்க. ஓகேங்களா, கொஞ்ச நேரம் ஓடுவீங்களா, அதே இந்த கேமில் அந்த சவுண்டை வச்சு நீங்கள் ஓட்டே இருக்கலாம், உங்களுக்கு போதே அடிக்காது கைஸ். ஓகேங்களா, இந்த கேம்லேயே பிடிச்சது எனக்கு அந்த சவுண்டு மட்டும்தான். அதாவது பாப்பி 1லேருந்து 5 6 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிசியில் இருக்குது, மொபைல் நான் 3 தான் ட்ரை பண்ணுறேன். இதுக்காக நான் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகேங்களா, சட்டை திறந்துடுவோம் கீழே தான். ஓகே, இந்த மாதிரி டென்ட்டுக்குள்ளே போகும்போது நல்லா இருக்கு கைஸ். ஓகேங்களா, சூப்பரி. அந்த மாதிரி லைக் பண்ணிட்டு வாங்க கைஸ். கேட்டிருப்பேன் பாப்பி 3ல் பார்ட் 1. ஓகேங்களா, அதையும் போய் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க. அதேமாதிரி ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதாவது எப்படி சொல்கிறது, நான் வந்து இப்போ வரைக்கும் கிராணி வீடியோ போட்டிருக்கேன், அப்புறம் ஃப்ரீ ஃபயரில் ஒரு 4-5 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த மாதிரி ஒரு 4-5 எண்ணம் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அதாவது தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சோன்னா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ பாப்பி பார்க்கணுன்னா பாப்பி ப்ளேலிஸ்ட்டை தொட்டிங்கன்னா பார்ட் 1லேருந்து எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, அதாவது எப்படி சொல்கிறதுனா விசிட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன கேம் ப்ளே போகுதுன்னு ஒரு கேம் ப்ளே பார்க்கணுன்னா தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேம் ப்ளே பார்த்திங்கன்னா லைனாக வரும். ஓகேங்களா, அதான் ப்ளேலிஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் அது உங்களுக்கு மேலே தெரிஞ்சுச்சுன்னா அப்படியே கீழே கமெண்டில் இப்போ டைப் பண்ணிட்டுருக்கோங்க. ஓகேங்களா, அப்படியே நம்ம போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் கைஸ், நான் ஸ்பீட் பண்ணி தான். ஓகேங்களா, ஓகே பார்த்திங்கன்னா ஸ்பீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா கைஸ், பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வண்டி இருக்குது, இதை வச்சு உடச்சிட்டு போவோம். இன்னும் கைஸ் வண்டி நேராக போகுது. ஓகே போவோம் நம்மளும். வீடியோ பார்க்க வந்து லைக் ஷேர் கமெண்ட்ஸ் மறக்காம பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்து பாப்பி
பார்ட் 3 போடலாம் ப்ரோ அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. லைட் இருக்குது, இது தெரிஞ்சு தேவைப்படும், இப்போ இருந்தாலும் தேவைப்படும் எல்லா இதுலேயும். இந்த மாதிரி கலக்கைய பொருளாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து கை கலைக்கணும்னாங்க கைஸ் ஓகேங்களா. அதுலேருந்து ஃபயர் வருதுன்னு நினைக்கிறேன், நான் வந்து வீடியோவில் பார்த்தேன் ஓகேங்களா. கைஸ் கையை வச்சு ஓப்பன் பண்ணி கொண்டு வர நல்ல பெரிய இடமா இருக்குது கைஸ் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இந்த கேமில் சொன்னோம்ல மிதல் மாதிரி போன பார்த்து வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மறக்காமல் அதை போய் பார்த்துவாங்க ஓகேங்களா. அதை பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம் புரியும் ஓகேங்களா உங்களுக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் போகிற கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா கைஸ். ஓகே கைஸ் அப்படியே போவோம், அதை பிடிச்சோ இழுத்து. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துச்சு, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். ஓடுவோம். இங்கே பட்டன் இருக்குது, லிஃப்ட்டு. லிஃப்டெல்லாம் இருக்குது கைஸ். ஓகே சூப்பர். ஸ்டெப்பு தான் என்ன சுற்றி இந்த கேம் லோடிங் தான் கைஸ் எனக்கு பிடிக்கல. பாப்பி 1லலாம் அப்படி இல்லை. என்ன கைஸ் பாப்பியா இல்லை பிங்க் கலரில் மூஞ்சி கைஸ். பாப்பியா நினச்சா பாப்பியோட மம்மி கைஸ். ஹகியோகியா எஸ். பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் சாப்டர் 1ல் திறந்துருப்போம். பார்த்தீங்கன்னா நான் வந்து கெட்டவும் இல்லை அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா. உனக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்குது. அதுக்கே அது பாப்பியோட ஹகியோகியில் கூப்பிட்டுருந்துச்சு. ஓ மை காட். பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை இந்த இதை கண்ட்ரோல் பண்ணுது கைஸ், புரியுதா உங்களுக்கு? ஓகே கைஸ் அது நம்மளுக்கு தேவையில்ல, கொஞ்சம் உதவி செய்தாலும் அது சொல்லுது கைஸ். இப்படி சும்மா சொல்லுது ஓகேங்களா. அது நம்ம கண்டுக்கானா, ஏன்னா நான் வாய்ஸ் கொடுக்கும்போது அது என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா. அதனால் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், எனக்கு அது என்ன பேசுதுன்னு எனக்கு ஒழுங்காக கேட்காது ஓகேங்களா. நான் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவேன், உங்களுக்கு பேசுறது தெளிவாகவே நல்லாவே கேட்கும் ஓகேங்களா. உங்களுக்கு அது வந்து நார்மல் இங்கிலீஷில் தான் பேசும், அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் போயிடாது, நார்மல் இங்கிலீஷாக தான் இருக்கும், ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க சாவி மாதிரி இருக்குது, அதை எடுத்துக்குவோம், எடுத்து ஓடுவோம். பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த பார்க்குக்கே தான் கைஸ் வரோம் ஓகேங்களா. இப்படி இந்த பார்க்கில் தான் என்ன இருக்குன்னு தெரியல ஓகேங்களா கைஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த பார்க்குலேயே தப்பிக்க வழியோ ஃபுல் கேம் ப்ளே பார்த்தா தான் கைஸ் தெரியும் ஓகேங்களா. நான் இன்னைக்கு இப்போ எப்படி சொல்லுவேன், நான் விளாண்டு ரெக்கார்ட் பண்ணிடுவேன் கைஸ். பண்ணிட்டு நான் எது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணணும் அது வரைக்கும் யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நான் வீடியோ பார்த்துருவேன், அதாவது எப்படி போகணும், எந்த பொருள் எந்த இடத்துல வைக்கணும், இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. அதனாலே கொஞ்சம் ஃப்ரீயது இல்லாமல் விளாட்லாம் ஓகேங்களா. எப்படி சொல்ல, இந்த இடத்துல எனக்கு பேய் வேணும்னு ஏற்கனவே தெரியும் ஓகேங்களா, அதனால தான் வீடியோ பார்க்குறது ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், என் கஷ்டம் அப்படி ஓகேங்களா. வழி போகுது, எல்லா கதவும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு கதவு இல்லாமல் சல்லடை போட்டு தாங்க இன்னைக்கு ரொம்ப. பார்த்தீங்கன்னா பவர் லைட் எடுத்துப்போம், எங்கே போய் போடணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இன்னும் லைட் தேவைப்படுது, இதை கண்டுபிடிக்கணுமா கைஸ். ஓகே வாங்க கண்டுபிடிப்போம். பார்த்தீங்கன்னா அங்கே லைட்டையும் எடுப்போம் ஓகேங்களா. மேலே வழி போகுது, போய் மைண்டி டென்ட்டு சுற்றி டென்ட்டுக்குள்ளே தான் ஓகேங்களா. இதை தவிர வழியில் போல. கேம் டெவலப்பர் ஐயா கொஞ்சம் பெரிய வழியை வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸ்மைலி மேலே டென்ட்டுக்குள்ளே வாங்கிட்டோம், டென்ட்டுக்குள்ளே நடந்து போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது கைஸ். இதே வேகமாக இருந்தால் உட்காந்து போகணும் ஓகேங்களா. டோர் ஓப்பன் ஆகுது, இந்த டோர்னே தெரியலையே, போவோம் அப்படியே. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேமை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேங்களா. அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டம், லென்த்து கேம் ப்ளே காய்ச்சி ஓகேங்களா. அதனால் சின்னதாக போட முடியும், ஓடி வந்த இடத்தெல்லாம் கட் பண்ணிட்டு போட முடியும். பட் நான் ஃபுல் கேம் ப்ளேவை போடணுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அதாவது கட் பண்ணாமல் இப்போ இதே வேறு கேமாக இருந்துச்சு, கிராணி கேம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் கட் பண்ணுவேன் ஓகேங்களா. அதாவது எப்படி சொல்கிறது,
ஸ்டெப்பில் வாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பில் வந்து நான் கட் பண்ணிடுவேன். மேலே அது கீழே அங்கே இது அதெல்லாம் சம்திங் கட் பண்ணிடுவேன். ஓகேங்களா. பட் இதில் வந்து எனக்கு கட் பண்ண தோணலை. ஓகேங்களா. இப்போ ஒன்றும் கீழே போன மாதிரி இருந்துச்சு. நான் தெரியல. ஓகே தேங்க்யூ. ஏதோ சவுண்டு கேட்குது. ஓகேங்களா. அதனால நான் வந்து கட் பண்ண விரும்ப மாட்டேன். ஃபுல் கேம் பிளே ஸ்பீடு பண்ணால் உங்களுக்கு ஸ்பீடு பண்ணால் கூட ஃபுல் கேம் பிளே காமிக்கணும் அப்படின்னு நினைக்காம நான். ஓகேங்களா கைஸ், இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படியே போவோம் கைஸ். ஓகேங்களா. ரூமுக்கு பவர் சப்ளை கொடுப்போம். கொடுத்ததுக்காக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் வந்து அவனும் உள்ள ஒருத்தன் ஓடி வா. அதை கைஸ் போட சொல்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா இது நான் ஏற்கனவே விளாண்டுட்டேன். அதாவது எப்படி சொல்கிறது, பல டைம் வந்து நான் செத்துட்டேன். ஓகேங்களா. அதாவது ஓகேங்களா புரிஞ்சா செத்து வந்தேன். புரிஞ்சா கைஸ். ஒரு டைம் அதை வைக்கணும், திருப்பி எடுக்கணும். நான் எடுக்காமே ஓடுவேன். அந்த சைடு வழி இருக்காது. அந்த மாதிரி தான் கைஸ். அவனை பார்த்தீங்கன்னா வந்து அவன் நின்றுவான். நீங்கள் அவனுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. பட் நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கஷ்டம் நீங்கள் விளாண்டுப்பாங்க. ஓகேங்களா. அதாவது எப்படி சொல்கிறது, அவன் வேகமாக வருவான், நம்ம பார்க்கும்போது நின்றுவான். அதாவது நான் எவ்வளோ வேகமாக நான் போவேன், அதோட வேகமாக வருவான். அவன் நான் பார்க்க வைக்கும் தான். அவன் திரும்பிட்டுனா அவன் ஓட ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்பீன்னு. கையில் வச்சுக்க லைட் தாங்க சென்ட் வரைக்கும் உங்களுக்கு உதவும். ஓகேங்களா. தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல நான் விளாடும் போது எனக்குலாம் அப்படியே திக்குன்னு இருந்துச்சு கைஸ். இங்கே வேண்டி தோற்றுருங்க. எனக்கு தெரிஞ்சு இது 5வது அட்டம்ப்டோ ஏதோ தெரியல. ஓகேங்களா. அவ்வளோ டைம் செத்துட்டேன். கிட்ட போனாலே வந்து பிடிச்சது. காப்பியோட இது மோசமாக இருக்குது கைஸ். ஓகேங்களா. தெரிஞ்சுக்கோங்க. என்ன ப்ரோ ஈஸியாக தானே ப்ரோ இதுக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஸ்டார்டிங் சொன்னது தான். உள்ளே வந்து பாருங்க தெரியும். இவ்வளோ லைட் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டான டோருக்குள்ளே வைக்கணும். வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வந்துருச்சு பாருங்க. கேம்லேயே இங்கே வாங்க. கையை வைக்க மாட்டேங்குது. கையே வா. அப்போ அது இந்த போட்டு கிட்ட வந்துருச்சு பாருங்க. ஐயோ. ஓகே சீக்கிரம் ஓடி மட்டும் போகணும். நிற்கவும் மாட்டேங்குது கைஸ். என்ன பண்ணுவோம், இழுத்தா முடிஞ்சு கைஸ். சுற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, அகி வகி சத்தமாக தான் இல்லை அகி வகியா. எஸ் ஆமாம் அகி வகி தான் நினைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா. தெரியல. அந்த பிங்க் கலர் நம்ம ஒன்று கொண்டு இருப்போம்ல, அது எப்படி லிவர் இழுத்தோன்னு உள்ளே போய் மாட்டி சாகும். இதுவும் மாட்டி தான் சாகுது. எல்லாம் மாட்டியே சாகுது. ஏன்னு தெரியல கைஸ். ஒரு வேளை இப்படி இருக்குமோ. நல்ல பொம்மையெல்லாம் அது கிட்ட போய் மாட்டிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பொம்மையெல்லாம் பிச்சு போட்டுருவாங்க. டாக்டர் ரெஃபரன்ஸ் அவங்க கூட இருக்கலாம். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா கை கிடச்சதுக்கு சந்தோஷம். கையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் வரும். ஓகேங்களா. ஃப்ளார் மீன்ஸ் ஃப்ளவர் இல்லை. என்ன ஃப்ளவர் வருமானு கேட்காதீங்க. ஃப்ளார் என்பது ஒரு லைட் நெருப்பு. ஓகேங்களா. சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேம்லேயே பிடிச்சது இந்த இடம் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே குகை இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரியுது. ஓகேங்களா. ஓகே நான் வந்து இங்கேயே நான் வந்து கேம் பிளே முடிச்சுக்கேன். நான் ஃபைனல் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதாவது கண்டினியூ பண்ணுறேன் மீன்ஸ் நான் கேம் இந்த இடத்துல முடிச்சுக்கேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் இடத்துல வந்து. ஓகேங்களா. ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போயிட்டு வாங்க கைஸ்.